தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். என்னுடைய அனுபவம் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு மேடம் வந்தாங்க என்கிட்ட. என்னுடைய கணவருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. அவருக்கு இத்தனை வருடம் 25 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. அவருக்கு என் மேலே அன்பே இல்லை, என்னை அக்கறையாக பார்த்துக்கல, எதுக்கெடுத்தாலும் திட்டுறாரு அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அனுசரித்து போதல் அப்படின்றத பற்றி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை அப்படின்னாங்க. அப்போ நான் ஒரு கதை சொன்னேன். அந்த கதையை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு முனிவர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய கணவருக்கும் எனக்கு ரொம்ப பிரச்சனை, எப்போ பாரு பிரச்சனையாக இருக்குது, ஏதோ ஒரு கோபம் வருது, 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நீ என்ன பண்ணேன்னா ஒரு 48 நாள் ஒரு மிருகத்துக்கு டெய்லி ஒரு மிருகத்துக்கு உணவு கொடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வா, சரியாயிடும் அப்படின்னோடனே அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். ஓ, உணவு கொடுத்தா சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து காட்டுக்கு போகிறாங்க. ஒரு உணவு வைக்கிறாங்க. உணவு வச்ச உடனே அப்போ என்ன மறந்து நின்று பார்க்குறாங்க. ஒரு புலி வருது. ஒரு புலி அந்த உணவை சாப்பிட்டுட்டு போகுது. திருப்பி 2வது நாள் கொண்டு வச்சுட்டு மறைஞ்சிக்கிட்டாங்க, சாப்பிட்டுட்டு போச்சு. ஒரு 15 நாள் தொடர்ந்து இவங்க கொண்டு போய் வைக்கிறது, அது சாப்பிட்றது இப்படியே போச்சு. ஒரு 15 நாள் கழிச்சு அந்த புலி யார் வைக்கிறாங்க இதன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. யார் வருவாங்க, யார் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆச்சு, இவங்க கொண்டு போய் இவங்க புலின்னு அப்படியே பயம் இல்லையா இவங்களுக்கு, நகர்ந்து வராங்க. அது ஒரு கனிவான ஒரு பார்வையை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அது ஒரு கனிவாக தன்னுடைய பார்வையால் ஒரு நன்றி சொல்லிச்சு போச்சு. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு 20 நாள் ஒரு 25 நாள் தொடர்ந்து போக போக புலியும் அந்த ஒரு பெண்மணியும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கு ஒரே அந்த புலிக்கு சந்தோஷம். அது என்ன பண்ணுச்சு, இவங்க பக்கத்தில் இவங்க உணவு கொடுத்தோடனே அது அழகாக அன்பானோடனே இவங்க தடவி கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், புளியை தடவி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அது அமைதியாக சாப்பிட்டுட்டு ஒரு கனிவான பார்வை பார்த்துட்டு போயிடுச்சு. இவங்க அன்பாக அதுக்கிட்ட பேசுகிறாங்க. இது உண்மை, யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ நல்ல ஒரு விஷயம்னு அப்படின்னு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 40 நாள் ஆன உடனே அது என்ன பண்ணுச்சு, வெயிட் பண்ணோம். இவங்க கூட போய் சாப்பாடு கொடுப்பாங்க, அது ஒரு பார்வை பார்க்கும், இவங்க அதுக்கிட்ட பேசுவாங்க, அது போயிடும். ஒரு 48வது நாள் என்ன பண்ணுச்சு தெரியுமா, புலி சாப்பிட்ட உடனே இவங்களோடையே இவங்க தட்டி கொடுத்துட்டு வராங்க. ஏதோ நாய்க்குட்டியை கூட்டின்னு வரா மாதிரி இவங்க புலியை கூட்டின்னு வராங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் அது கேட்குது. உடனே இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஓ, இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்கிட்ட சொல்கிறாங்க, 48 நாள் முடிஞ்சிடுச்சு, இந்த புலி டெய்லி நான் கொடுத்த உணவை சாப்பிட்டுது, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்படின்னு. இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு அந்த முனிவர் கேட்குறாரு. என்ன தெரியுது, ஒன்றும் தெரியலையேன்னு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனை அடித்து கொன்று சாப்பிடும் ஒரு கொடூரமான மிருகத்திற்கே நீ கொடுக்கும் அன்பினால் அது அன்பாக போச்சு. யோசிச்சு பாரு, எவ்வளோ நல்ல ஒரு விஷயம். நீ தொடர்ந்து சாப்பாடு கொடுத்தோம்னா அது அன்பாக உன்னை பார்த்துச்சு. அது நினச்சிருந்தா உன்னை அடித்து கொன்று சாப்பிட்ருக்கலாம். ஆனால் நீ கொடுத்த அந்த பார்வை, நீ கொடுத்த உணவை ரசித்து அனுபவித்து சாப்பிட்டு உங்கள்கிட்ட அன்பாக இருக்குது. ஒரு மிருகம் அன்பாக இருக்கும் பொழுது ஒரு மனிதன் கண்டிப்பாக அன்பினால் மாறுவான். நீ இத்தனை வருடம் நீ பொறுமையாக இருந்த, இன்னும் கொஞ்ச நாள் கனிவாக காட்டு, எதிர்பேச்சு பேசாமல் நீ அன்புடன் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு நல்ல ஒரு உறவு ஏற்படும் அப்படின்னு சொன்னார். சரி, இதுக்கு ஒரே சந்தோஷமாச்சு அந்த பெண்மணிக்கு. அவங்க வீட்டுக்கு போனோடனே முனிவர் சொன்னாப்புல செஞ்ச உடனே ரொம்ப அற்புதமான மாற்றம் அவருடைய கணவரிடத்தில் இருந்தது. நானும் என்னிடம் வந்த அந்த ஒரு மேடம்க்கு இந்த கதையை சொன்னேன். இது ஒரு 4 வருடத்துக்கு முன்னால் சொன்ன உடனே அவங்களும் இது சொன்ன உடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதே அன்பாக இருக்கும்பொழுது இப்போ தியானமும் சேர்ந்து பண்ணுறாங்க. அப்போ அந்த கணவரிடம் நல்ல ஒரு மாற்றம் 2 பேரிடத்திலும் ஒரு அந்யோன்யம் வந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லை கேட்குறதுக்கு. அதுதான் மனிதனுடைய இயல்பு. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும், அவங்க ஏதோ பேசுவாங்க. ஆனால் அன்புன்றது அடித்தளத்தில் இருக்கும். அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு குணம் நமக்கு வரணும்னா தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும், புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். தியானத்தினால் மட்டும்தான் ஞானம் பெற முடியும். நன்றி.